வணக்கம். எனது வலையொலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு நான் தற்போது நிற்கிறது போல்சிங்கம் மாதா ஆலயத்தில். இன்று மாதா ஆலயத்தில் பெருநாள் திருப்பலி பூசைகள் இங்கே இடம்பெறுகிறது. அந்த காட்சிகளைத்தான் எனது வலையொலி பதிவினூடாக நான் உங்களுக்கு காண்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை நிறைவாக மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இத்தாலி வாழ்க்கைக்கும் பலர்மோ வாழ்க்கைக்கும் இல்லத்தை வாழ்க்கைக்கும் இப்படி வித்தியாசங்கள் இத்தாலியை போல வராதானே. அது எங்களுக்கு ஒரு வாழ்க்கை வந்தது. மற்றது ஊரம் ஐயா இருந்து நாங்களே அங்கே ஒரு நட்பு வர, இங்கே ஒரு நட்பு வர, நட்பும் வேறு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எங்களோட மாற்றங்கள். ஆனால் அந்த சந்தோஷம் இங்கே இல்லை தான். அந்த ஒரு இத்தாலி ஒரு வாழ்க்கை, அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. இங்கே ஒரு வாழ்க்கை வித்தியாசம். கண்டதில் சந்தித்ததில் சந்தோஷம், பெரிய சந்தோஷம். எங்களோட பொடியெல்லாம் பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. கட்டாயம் பார்ப்பாங்க. உண்மையில் எங்களுக்கு போல்சிங்கம் மாதா தான் நடைபெற்றிருக்கு. இப்போ உங்களை நான் பார்த்ததில் ஓகே சந்தோஷம். வரங்கள் கிடைக்கிற அளவுக்கு எங்களுக்கு இங்கே நல்ல ஒரு அற்புதம் கிடைக்கிறபடியாக நாங்கள் பிள்ளைகளோட அந்த எங்களோட சுற்றச்சூழல் இருக்கிற ஆக்களோட நாங்கள் இங்கே தரிசனம் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் இங்கே வந்தால் எங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் நல்ல ஒரு என்ன சொல்கிற எங்களுக்கு வாழ்க்கையில் நாங்கள் நினைக்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் ஆன்மீகம் என்ற ஒரு இதில் ஏதோ இறைவன்கள் எங்களுக்கு முன்னால் காட்சி தாரில்லை. ஆனால் எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய சில அற்புதங்கள் நடக்கிறபடியாக நாங்கள் இது வருஷம் பாரோம். இங்கே எந்த பகுதியில் இருந்து வந்திருக்கிறீங்க? நான் இப்போ லண்டனில் ஹரோவிலேருந்து வந்திருக்கிறேன். நான் ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் நான் சகல மதங்களையும் மதிக்கக்கூடிய ஒரு பக்தன். அதால் நாங்கள் ஃபேமிலியாக இங்கே வந்திருக்கிறோம். எல்லா மதமும் எல்லாம் எம்மதமும் சம்மதம். நானும் ஒரு அதே சார்ந்தவன் தான். ஆமாம். நாங்கள் இதை கும்பிட்டாலும் எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்திக்காக தான் நாங்கள் வர்றது. நன்றி. தந்ததுக்கும் நன்றி. சந்தோஷம். ஆர்ப்பரேன். இதோ நான் வருகிறேன். வந்து உன் நடுவில்
குடிகொள்வேன் என்கின்றார் ஆண்டவர். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கி இருப்பார். எப்படி செய்கிறது? இப்படியே செய்வேன். இப்படி செய்தா வெற்றியா? இந்த இடத்துல வந்து சிறுவங்களோட ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு விளையாட்டையும் விளையாடி கொண்டிருக்கோம். பார்ப்போம். பொழுதுபோகத்தானே வேணும். எத்தனை மணி வந்த தம்பி? ஒரு மணி வந்த நீங்களா? காண தூரமா? எவ்வளோ தூரம்? 3 hours கார்லையா இல்லை காரில்? கிரீன்பில்ல இருந்து வாரீங்க. ஓகே நன்றியா. உங்களோட இவ்வளோ நேரம் இந்த விளையாட்டில் கலந்து கொண்டதும் உண்மையில் நன்றியடா தம்பியா. சரியா. பிணக்குகளால் பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேரும். தொழிலின்றி போதிய வருமானமின்றி பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வினை எண்ணி கலங்கும் குடும்பங்கள் மீது கருணை கூறும். அம்மா தாய் வழி நடத்தும். அம்மா எல்லாம் பலர்மோ தானே வந்து கிடைக்குது. இல்லை வணக்கம். பலர்மோ வாழும் மக்களுக்கு வணக்கம். மக்களை இதில் சந்திச்சுக்குது. என்னம்மா எப்படி போதும் மச்சி? போகுது. என்ன நல்லபடியாக போகுது. தொழில்கள் என்னம்மா போதும்? தொழில்கள் போகுது. அப்படிதான் கடை வீடு ஓகேக்கா. என்று இத்தாலி மாதிரி வராது. என்ன சரி. எத்தனை மணி வந்தது? நான் இப்போ தான் வந்தேன். நான் 1 மணிக்கு. 1 மணி தான் வந்தேன். சரி சந்திப்போம். ஓகே சந்திப்போம். ஓகே. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. தொடர்பு கொள்ளவும். நன்றி. ரூவன் அப்படி இருக்கிறீங்க? அறிவித்தல் ஒன்று. டோவரிலிருந்து வந்து இதெல்லாம் எமது பலர்மோவில் இருந்த நட்புகள் இந்த இடத்த மாதா கோயிலில் வந்த இடத்த சந்தித்திருக்கு. எப்படி இருக்குது உங்களோட பரதநாட்டியம் எல்லாம் பார்க்குறேன் நான் ஃபேஸ்புக் ஊடாக. எப்படி போகுது உங்களோட பரதநாட்டிய இதுகள் எல்லாம்? எப்படி மாணவர்கள் கணவர் பங்கு கொள்கிறார்களா? இல்லை கிட்டத்தட்ட எத்தனை மாணவர்கள்கிட்ட? 50 பேரை வச்சு ஒழுங்குபடுத்தியிருக்கிறீங்க. உண்மையாக வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அரங்கேற்றம் எல்லாம் முடிஞ்சுதா? படிப்பிக்கிறீங்க. இவ உண்மையில் பலர்மோவில் ஒரு புகழ் பூத்த பரதநாட்டியங்களை அங்கே அரங்கேற்றிய ஒருவர்.
அந்த வகையில் இங்கேயும் வந்து நாடு கடந்து வந்தாலும் லண்டனில் இந்த இடத்துல நீங்கள் குறையிடனில் அந்த பரதநாட்டிய கலையை பல மாணவர்களுக்கு பயின்று அதில் பட்டமளிப்புகளுக்கும் வந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் சந்தித்தது மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதும். இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கின்றார் ஆண்டவர். வணக்கம் சகோதரம். சங்கரன் ஓகே. எப்படி இருக்கிறேன் நீங்கள் இருக்கிறோம். முடிஞ்ச பூசியல் எல்லாம் முடிஞ்சு சரியா ஓகே. கண்டிப்பாக கண்டது ஓகே. இந்த சகோதரன் மச்சால் நிற்கிறாள். இந்த இடத்த சந்திச்சுக்கிறோம். எத்தனை மணி வந்தா வச்சால்? ஓகே சந்திப்போமே. போசிங்கம் மாதா ஆலயத்தில் வந்து பல்லாயிரம் எமது தமிழ் உறவுகள் ஒன்று கூறுற இடம். இந்த திருவிழா வந்து கிட்டத்தட்ட 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இங்கே ஆலய பூசை வழிபாடுகள் இடம்பெறுவது. இந்த ஆலயம் ஒரு புதுமையான ஆலயம். இந்த ஆலயத்தை நாடி வாரவர்களுக்கு அருள் கிடைச்சிருக்கும். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அப்படியே இருக்கிறீங்க? இருக்கிறோம் ஜோமா. இன்றைக்கு இந்த ஆலயம் வந்திருக்கிறீங்க. இந்த ஆலயத்தை பற்றி ஒரு சிறிய கருத்தோடு சொல்லுங்கள். ஆலயம் என்ன பெருமை வாய்ந்தது. மக்கள் வந்து போயினோம். அதுக்கு ஏதோ நல்லது நடக்குது. எனக்கு இங்கே எந்த நடக்குது வாரம் போகிறோம். ஒவ்வொரு வருடமும் இந்த ஆலயத்துக்கு வந்து சொல்கிறீங்களா? ஆமாம். அது ஊர் சார்ந்த உறவுகளும் சரி, பரந்த தமிழ் உறவுகளையும் இப்படியான இடங்களில் நாங்கள் சந்திக்கலாம். நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தீங்க? நாங்கள் ஒரு 4 மணி தேவை ட்ராவலிங். 4 மணி தேவை. எந்த இடத்துல? போஸ்மோத்தில் இருந்து வரோம். ஓகே நன்றியா. கூடுதலாக எல்லாரும் வந்து இந்த இடத்துல வந்து கார்களை பார்க்கிங் பண்ணி போட்டு வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும். அந்த வகையில் நானும் இந்த இடத்துல போசிங்கம் மாதா ஆலயத்தில் வந்து சாப்பிட இப்படி கொடுத்து வைக்க வேணும். நாங்கள் ஊருகளில் எங்கேயாலும் போனால் இப்படி இருந்து நான் சாப்பிட்றேன். பல வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்றது உண்மையாக கொடுத்து வச்ச விஷயம். மாதாக்குன்னு நன்றி இப்படி பொங்கல் சாப்பிட்டு வைக்க மாட்டீங்க இல்லையாம்மா? ஒவ்வொரு வரியமும் இப்படி கொண்டு வந்து ஒரு வருஷம் 2 தரம் 3 தரம் வருவோம் வந்து செய்கிறேன். மே மாதம் நாங்கள் ஸ்டொக்கன் ரன்ல இருக்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உண்மையில் இந்த ஆலயத்துக்கு வர அடியவர்களுக்கு பசி தீரும் அளவுக்கு இங்கே வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து இவர்களுக்கு இந்த பொங்கல் கொடுக்கப்படும். அவ செய்கிறவட பேர் வசந்தா புனிதராஜா. சொல்லுங்க நீங்க ஒரு தங்கச்சி வசந்தா புனிதராஜா செய்கிறவ. ஒவ்வொரு வருஷமும் 2 தரம் அல்லது 3 தரம். இல்ல அவ வந்திருக்கா, சாமி கும்பிட போயிட்டா. உள்ள போயிட்டாங்க. ஓ மாதா கும்பிடலையா மட்டும் போயிட்டாங்க. ஓகேம்மா நன்றி. நீங்கள் கொஞ்சம் பொங்கல் எடுங்க. இல்லை நான் சாப்பிட்டுட்டேங்க. ஓகே கேட்டதுக்கு நன்றி அக்கா. வந்து கிட்டத்தட்ட 20-25 வருஷம் நட்பு என்ன 30 வருஷத்துக்கு கிட்ட நட்பு. உண்மை அந்த போசிங்கம் மாதா ஆலயத்துக்கு வந்த போது சந்திச்சேன்னா நீங்களும் ஒரு டிக்டாக்கில் ஒரு கொஞ்சம் பிரபலியமாக இருக்கிறது பார்த்தேன்னா. எப்படி இருக்குன்ற கோயில் வந்து இருக்கிறீங்களா? எப்படி இருக்குன்ற கோயில் போசிங்கம் மாதா டெய்லிகள்? இது கோயில் வந்து புதுமையான கோயில்னு சொல்கிறேன். நல்லது வந்து சந்தோஷமாக இருக்குது, மன திருப்தியாக இருக்குது. தொடர்ந்து வாருங்கள். ஒவ்வொரு வருஷம் வரும். தூரங்களில் இருந்தாலும் பல மாவட்ட இருந்தாலும் இப்படியான ஒரு இடங்கள்லாம் நாங்களும் உங்களை உண்மையில் இந்த இடத்தை சந்தித்தது இல்லை. அப்படியே வை. எல்லாரையும் ஒரே குடும்பமாக அழைச்சி மாதாவின் சந்நிதியில் வந்து எல்லா மக்களையும் சந்தித்து எல்லாம் விருந்துன்றாக்கு முதல் மாதாவுக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்படி அந்நிகழ்வில் ஒவ்வொரு முறையும் எல்லோரும் கலந்து கொண்டு
ஒற்றுமையின் வெளிப்பாடாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு விலையொலிப்பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனது விலையொலிப்பதிவுகளை பகிர்ந்து பெல்வட்டினை அமர்த்தி இதற்கான ஆதரவின் தெரிவிக்கின்ற என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு விலையொலிப்பதிவினூடாக நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.